नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायदेगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं तदा स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यं श्री पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा மாதாஜி இன்னைக்கு எந்த ஸ்லோகம் படிக்கணும்? யாராவது ஒருத்தர் படிச்சு மொழிபெயர்ப்பு படிங்க. 31 மாதாஜி, பதம் 31ங்க. ஓகே, ஸ்லோகம் படிச்சு யாராவது மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. 19 இல்லையா மாதாஜி? 19 31 மாதாஜி. மாதாஜி 31 பதம். காண்டம் 3:1 அத்தியாயம் 6ல 31 மாதாஜி பதம். ஓகே மாதாஜி. ஸ்ரீலட்சுமி மாதாஜி நீங்க அதுல நேத்து இடையில போயிட்டீங்கல்ல? ஆமா மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. ஓகே, பதம் 31 யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஸ்லோகம் படிச்சீங்கன்னா நான் படிக்கிறேன் மாதாஜி. ஒரே மல்லிகை மாதாஜி ஸ்லோகம் வேணா படிங்க, நான் படிக்கிறேன். சரி மாதாஜி, படிங்க. நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. காண்டம் 3.1 அத்தியாயம் 6 பதம் 31. ஓகேவா மாதாஜி? ஆமாங்க. बाहुभ्यो वर्तत शस्त्रं क्षत्रियस्तत् अनुवर्तः यो जातस्त्राय देवर्णान् पौरुषः खण्डः शास्त्रात्. படிங்க மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மாதாஜி. சாரி, 32 படிக்கணும் மாதாஜி. 31 முடிச்சிட்டோம். மாதாஜி. தண்டோத் பிரணஸ் மாதாஜி. 32 विसो अवर्तन्दस्योभोर् लोहवृद्धिकरीर्विभोः वैश्यस्तत् उद्भवो वार्तां निरुनाम्य समवर्धयत्. हरे कृष्णा. மொழிபெயர்ப்பு. அனைவருக்கும் ஜீவனோபாயமாக உள்ள தானிய உற்பத்தியும் பிரஜைகளும் அவற்றை விநியோகித்தாலும் பகவானின் பிரம்மாண்டமான ரூபத்தை தொடைகளிலிருந்து உற்பத்தியானது. இதை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுள்ள வர்த்தக பிரிவினர் வைசியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பொருளுரை: விவசாயமும் விவசாய உற்பத்தி பொருட்களை விநியோகிக்கும் தொழிலும் தான் மனித சமூகத்தின் ஜீவனோபாயத்திற்குரிய வழி என்று மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வழி என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இயந்திர தொழில்நுட்பமானது வாழ்க்கை தேவைக்குரிய செயற்கையான ஒரு வழிமுறையாகும். கேக்குதா மாதாஜி? இப்பதான் கேக்குதுங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. குறிப்பாக பெரிய அளவிலான இயந்திர தொழிற்சாலைகள் தான் எல்லா சமூக பிரச்சனைகளாலும் பிறப்பிடமாக உள்ளன. பசு பராமரிப்பையும் விவசாயத்தையும் மற்றும் வணிக தொழிலையும் கவனித்துக் கொள்ள வேண்டியது வைசியர்களின் கடமை என்று பகவத்கீதையில் குறிப்பிடுகிறது. மனிதன் தன் வாழ்க்கை தேவைகளுக்காக பசுமையும் விவசாய நிலத்தையும் முழுமையாக நம்பியிருக்கலாம் என்பதை நாம் முன்பே விளக்கி இருக்கிறோம். போக்குவரத்து மற்றும் வங்கிகளில் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் போன்றவைகளின் மூலமாக உற்பத்தி பொருட்களை
பண்டமாற்றம் செய்து கொள்வது வைசியர்களுக்குரிய கடமையே. வைசியர்கள் பல உபப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிராசுதாரர்கள் சேத்ரி என்று அழைக்கப்படுகின்றனர். சிலர் உழவர்கள் கிருஷ்ணா என்றும், சிலர் தானிய உற்பத்தியாளர்கள் திலவணிக் என்றும், சிலர் வாசனை திரவிய வணிகர்கள் கந்தவணிக் என்றும், சிலர் தங்க வியாபாரிகள் ஸ்வர்ணவணிக் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பிராமணர்கள் ஆன்மீக குருமார்கள் போதகர்களாகவும் இருக்கின்றனர். சத்திரியர்கள் பிரஜைகள் துஷ்ட ரகங்களிலிருந்து காப்பாற்றுகின்றனர். வைசியர்கள் உணவு உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் பொறுப்பாக உள்ளனர். அறிவற்றவர்களுக்கும் சுதந்திரமாக செயல்பட முடியாதவர்களுக்கும் சூத்திரர்கள் முன் குறிப்பிட்ட 3 உயர் பிரிவினருக்கும் உதவியாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளை தேடிக்கொள்ள வேண்டும். முன்பு பிராமணர்களுக்கு எல்லா வாழ்க்கை தேவைகளும் சத்திரியர்களாலும் வைசியர்களாலும் அளிக்கப்பட்டு வந்தன. ஏனெனில் வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்ள அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. சத்திரியர்கள் வைசியர்களிடமிருந்து சூத்திரர்களிடமிருந்து வரி வசூலிப்பது வழக்கம். ஆனால் பிராமணர்கள் எவ்வித வரியையும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அத்தகைய வழிமுறை மிகச் சிறந்ததாக இருந்தாலும் அப்பொழுது அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார கிளர்ச்சிகள் இருக்கவில்லை. எனவே ஒரு அமைதியான மனித சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்கு வெவ்வேறு வர்ணங்கள் அத்தியாவசியமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. எப்படி ஒரு உடலுக்கு எல்லா பாகங்களும் அவசியமோ, இப்ப கை, கால், மூளை, கால் எப்படி ஒரு உடலுக்கு வந்து எல்லாமே ஒத்துழைக்கணும். அப்பதான் உடல் வந்து நல்லா இருக்க முடியும். அது போல இந்த வர்ணங்கள் அப்படிங்கிறது பிராமண, சத்திரிய, வைசியா, சூத்ரா இந்த 4 வர்ணத்தினரும் ஒரு உடலின் பாகங்கள் போல. அப்போ நீ வேண்டாம், நான் மட்டும் செயல்படுறேன் அப்படின்னு மூளை மட்டும் செயல்பட்டா அதனால நடக்கவோ இல்ல கைகளால தூக்கவோ அந்த மாதிரி மற்ற உறுப்புகள் வந்து வேலை செய்யாது. அப்போ பகவானுடைய உடல்ல இந்த 4 வர்ணங்களும் தோன்றியதால் இந்த 4 வர்ணங்களும் வர்ணம் ஆசிரமமும் அந்த வர்ணம் பிளஸ் ஆசிரமம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமானது ஒரு சமூகத்திற்கு. ஏன்னா அவங்க குணத்திற்கு தகுந்த மாதிரி தான் தொழில் பண்ண முடியும். அப்போ ஒரு பிராமணர் வந்து அறிவோட செயல்படுவார். ஏன்னா அவருக்கு மூளை வந்து ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா அவர் சாத்வீகமான உணவை உண்பவரா இருப்பாரு, வேதங்களை படிப்பவரா இருப்பாரு, பகவானுக்கு பிரியமானவரா இருப்பாரு. ஏன்னா பகவானுடைய திருவாயிலிருந்து வந்த வேதங்களை எப்பொழுதும் அவர்கள் வாயில ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க வந்து மற்ற மக்களுக்கு நல்வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ அந்த சத்திரியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துஷ்டர்களிடமிருந்து பிரஜைகளுக்கு பாதுகாப்பு வழங்குபவர்களாக ஒரு ரஜோகுணத்துல அவங்க எல்லாம் தோல் வலிமையா இருக்கும். இப்போ ஒரு பிராமணனை போய் சண்டை போட சொன்னா அவனால முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, அவர் கத்தி கூட பேச மாட்டார். ஆனா ரஜோகுணத்தில் உள்ள சத்திரியர்கள் வந்து சவுண்டா பேசுவாங்க. அவங்க குரலை கேட்டாலே சிம்மம் போல இருக்கும். ராஜாக்கள் குரல் எல்லாம் எப்படி இருக்குன்னா சிம்மம் மாதிரி கர்ஜிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பல வர்ணனைகளை கேட்டிருக்கிறோம். அப்ப ராஜாக்கள் வந்து நல்ல உணவை எடுத்துக்குவாங்க. அப்ப ரஜோகுண உணவுகளை எடுத்துக்குவாங்க. தோல் எல்லாம் திரண்டு இருக்கும். எப்பவும் போருக்கு ஆயத்தமா இருப்பாங்க. எதிரிகளை கொல்வதற்கு தயாரா இருப்பாங்க. இதுதான் சத்திரியர்களோட கடமையும் கூட. நான் கொல்ல மாட்டேன்னு ஒரு போர் வீரன் போய் எல்லையில நின்னுட்டு ஐயோ பாவம் அவனுக்கு வலிக்குமே ரத்தம் வருமே அப்படின்னா நான் எதிரி நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மளை கொண்டுட்டு போயிடுவான். அப்பாவி மக்களை கொண்டுட்டு போயிடுவான். சோ அது வந்து சத்திரியர்களோட கடமை மக்களை பாதுகாப்பது. அதே போல வைசியர்கள் அப்படின்னா அவங்க பசுக்களை பராமரிப்பது, விவசாயத்தில் ஈடுபடுவது, தொழில் செய்வது. அப்ப அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பிரிவினர் இருக்காங்க. உழவர்கள் அப்படின்னு கிருஷ்ண அப்படின்னு சொல்லப்படுறாங்க. உழவு பண்றவங்க எப்பவும் தானிய உற்பத்தி பண்ணுவாங்க. சிலர் தானிய உற்பத்தியாளர்கள், தானியத்தை வந்து உற்பத்தி பண்ற அந்த திலக் வணிக அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் வாசனை திரவிய வணிகர்கள் கந்த வணிக். அந்த காலத்துல எல்லாம் மேலை நாடுகள்ல சோழ பாண்டிய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லை கடந்து கடல் கடந்து அவங்க வந்து வாசனை திரவியங்கள் அதெல்லாம் வாங்கி இங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சில தங்க வியாபாரிகள், ஸ்வர்ண வணிக் இப்படின்னு பலவிதமான வணிகர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அரசாங்கத்திற்கு பொருள் ஈட்டி இந்த ஜிஎஸ்டி அந்த வரி பே பண்றதுனாலதான் அதை வச்சு அரசாங்கம் மக்களுக்கு பொதுப்பணிகளை இந்த சாலை போடுறது, தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது,
இந்த மாதிரி பொது பணிகளை எல்லாம் அரசாங்கம் செய்யும். அப்ப அந்த சூத்திரர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடல் பலமா இருக்கும். ஆனா மூளை வந்து ரொம்ப பலவீனம். அவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. தமோ குணம். எது சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. உம் தப்பா இருக்கிறத ரைட்டா புரிஞ்சுக்குவாங்க. சோ எதையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற அவங்களுக்கு வந்து எந்த தொழிலும் கொடுக்கப்படல. அப்ப அவங்க வந்து இந்த மற்ற 3 பிரிவினர்களுக்கும் அவங்க சேவை செய்யறது தான் உகந்தது அப்படின்னு சொல்லி இந்த 4 பிரிவினரும் இருந்தாதான் இப்ப நீங்க பார்க்கலாம் சாலை ஓரம் சாலைகள்ல சாக்கடைகள் நிறைய இருக்கும். பாதாள சாக்கடை இருக்கும். அதுல எல்லாம் உள்ள போய் கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிராமணனால போக முடியாது. அப்போ ஏன்னா அவனுக்கு அந்த தோல் வலிமை எல்லாம் கிடையாது. அப்ப அதற்காகவே இவங்க எல்லாம் நியமிக்கப்படுறாங்க, மற்ற பிரிவினர்களுக்கு சேவை செய்வதற்காகவே. அப்ப அது கீழ்த்தரமான வேலை கிடையாது. அவங்க இல்லைன்னா என்ன பண்றது? இப்ப கொரோனா பீரியட்ல நாம பார்க்கலாம், குப்பை அள்ளுறதுக்கு அந்த கீழ் பிரிவினர் அவங்க இல்ல அப்படின்னா நாம எத்தனை கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா கொரோனால அவ்வளவு ஒரு வேஸ்டேஜ், ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் சரி, ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் சரி, குப்பைகள் நிறைய வந்தது. அவங்கனாலதான் மக்கள் எல்லாருமே பலன் அடைஞ்சாங்க. அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேடுதான் விளைஞ்சிருக்கும். அடுத்தது பதம் 33. அப்ப சமூகத்துல பொருளாதார கிளர்ச்சி இந்த மாதிரி சரியா போயிட்டு இருக்கும்போது பொருளாதார சமூகத்துல அமைதியா இருக்கும். எந்த ஒரு குழப்பம் இல்லாம இருக்கும். அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க நேச்சருக்கு தகுந்த மாதிரி, இயற்கைக்கு தகுந்த மாதிரி அப்ப கொண்டு போயிட்டு இருக்கணும். பதம் 33. பத்யாம் பகவதோ ஜக்ஞே சுஸ்ரூஷா தர்ம சித்தயே தஸ்யாம் ஜாத புரா சூத்ரோ யத் விருத்தயா துஸ்யதே ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி, படிக்கிறேங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு வர்ணாசிரம கடமைகளை பாதுகாப்பதற்காக பரமபுருஷரின் கால்களிலிருந்து சேவை தோன்றியது. பகவானின் கால்களில் உள்ள சூத்திரர்கள் அவரை சேவையினால் திருப்திப்படுத்தினார். பொருளுரை. சேவை செய்வதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்மையான தொழிலாகும். ஜீவராசிகள் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் ஆவார். இத்தகைய சேவை மனப்பான்மையினால் அவர்களால் சமய பூரணத்துவம் பெற முடியும். அனுபவமற்ற அறிவை அடையும் பொருட்டு கற்பனையில் ஈடுபடுவதால் பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. ஞானிகளின் பிரிவை சேர்ந்த ஆன்மீகர்கள் ஆத்மாவையும் ஜடத்தையும் பிரித்தறிவதில் மட்டுமே தொடர்ந்து தங்களுடைய கற்பனையை செலுத்துகின்றனர். ஆனால் அறிவினால் முக்தி பெற்ற பிறகு ஆத்மாவின் செயல்கள் என்ன என்பதை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடையாது. விஷயங்களை உள்ளபடி அறிய மனக்கற்பனையில் மட்டும் ஈடுபடுபவர்களும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுபவர்களும் தங்களுடைய நேரத்தை தான் வீணாக்குகின்றனர் என்று கூறப்படுகிறது. சமய மார்க்கத்தை பாதுகாப்பிற்குரிய தொண்டு பகவானின் கால்களிலிருந்து உற்பத்தியானதாக இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த உன்னத சேவையானது ஜடவுலகில் சேவை என்று கருதப்படுவதிலிருந்து வேறுபட்டதாகும். ஜடவுலகில் சேவைக்கான இருக்க ஒருவரும் விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் எஜமானனாக இருக்கவே விரும்புகின்றனர். எனினும் பொய்யான் என்ற எஜமானத்துவம் தான் பந்தப்பட்ட ஆத்மாவின் அடிப்படை நோயாகும். பகவானின் புற சக்திக்கு அடிமையாகும் அவன் பௌதீக உலகின் சேவகனாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான். இதுதான் பந்தப்பட்ட ஆத்மாவின் உண்மை நிலையாகும். பகவானுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் மாயைதான். புறசக்தியினால் வெறிக்கப்படும் கடைசி வலையாகும். இத்தகைய எண்ணத்தை கொண்ட மாயைக்குட்பட்ட ஆத்மா தன்னை ஒரு முக்தி பெற்ற ஆத்மா என்று நாராயணுக்கு நிகரானவன் என்று பொய்யாக எண்ணிக்கொண்டு ஜடசக்தியின் பந்தத்திலேயே தொடர்ந்து இருக்கிறான். ஒரு பிராமணனாக இருந்து சேவை மனப்பான்மை விருதி செய்து கொள்ளாமல் இருப்பதை விட ஒரு சூத்திரனாக இருப்பது நல்லது. எனில் அத்தகைய மனப்பான்மை மட்டும்தான் பகவானை உண்மையில் திருப்திப்படுத்தும். ஒவ்வொரு ஜீவராசியும் தகுதியில் அவன் ஒரு பிராமணனாக இருப்பினும் பகவானின் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த சேவை மனப்பான்மை தான் ஜீவராசியின் உண்மையான பூரணத்துவம் என்பதை பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதம் உறுதி செய்கின்றன. ஒரு பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகியோரால் பகவானுக்கு தொண்டு செய்தல் மற்றும் தங்களுடைய வர்ணாசிரம கடமைகளை
பூரணமானதாக செய்து கொள்ள முடியும். பிராமணர் ஒருவர் வேத ஞானத்தில் பக்குவம் பெற்றவராக இருப்பதால் இவ்வுண்மையை அறிந்திருக்க வேண்டியவர் ஆவார். மற்ற பிரிவினர்கள் பிராமணர் வைசியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். பிராமண வைஷ்ணவர் ஒருவர் தகுதியால் ஒரு பிராமணராகவும் செயலால் ஒரு வைஷ்ணவராகவும் இருக்கிறார். மக்கள் சமூகத்தின் சமூக அமைப்பு முறையை இது பூரணத்துவம் உடையதாக செய்யும். ஒழுங்கற்ற ஒரு சமூகத்தால் சமூக அங்கத்தினர்களையே அல்லது பகவானையோ திருப்திப்படுத்த முடியாது. ஒருவன் நல்லதொரு பிராமணனாகவோ சத்திரியனாகவோ வைசியனாகவோ அல்லது சூத்திரனாகவோ இருப்பினும் தனது சமூக கடமைகளில் பக்குவம் அடைவதை பற்றி கவலைப்படாமல் பகவானின் தொண்டை மேற்கொள்வானாயின் பரம்புருஷரிடம் இந்த சேவை மனப்பான்மை விருதி செய்து கொள்வதன் மூலமாகவே அவன் ஒரு பக்குவமுடைய மனிதனாகி விடுகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ சேவை செய்வதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒரு தொழில். சேவை செய்யாம யாராலையும் இருக்க முடியாது. இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு சேவை செய்யறான், மனைவி கணவனுக்கு சேவை செய்யறான், அவங்க பெற்றோருக்கு சேவை செய்யறாங்க, குழந்தைகளுக்கு சேவை செய்யறாங்க. ஒரு அரசாங்கத்துல இருக்கிற ஊழியர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்யறாங்க. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சேவை செய்யறாங்க. இல்ல அவங்க எம்டிக்கு சேவை செய்யறாங்க. எம்டி கவர்மெண்ட்டுக்கு சேவை செய்யறாரு. இப்படி ஏதோ ஒரு ஜீவசிய ஜீவனம், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சார்ந்தே உள்ளது. அதனால செயலற்று இருக்க முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்தே இருக்க வேண்டும். நான் தனிக்காட்டு ராஜா, எனக்கு தனி உலகம், எனக்கு தனி ஒரு கிரகமே இருக்கு, நான் போய் அங்க யாருக்கும் நான் சேவை செய்ய வேண்டியது இல்லை, அப்படியெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. அப்போ சேவை செய்கின்ற மனப்பான்மை எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கின்றது. இத்தகைய சேவை மனப்பான்மையினால் சமய பூர்ணத்துவம் பெற முடியும். ஆனா அந்த சேவை மனப்பான்மையை எப்படி ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு தான் இப்ப நாம பார்க்கணும். இப்ப அனுபவமற்ற அறிவை அடையும் பொருட்டு கற்பனையில நிறைய பேர் அந்த பூர்ணத்துவத்தை அடைய முற்படுறாங்க. இதுல முக்கியமா ஞானிகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஜடத்தையும் ஆத்மாவையும் எப்படி பிரிக்கலாம், 24 மூலக்கூறுகள், அதை எப்படி நாம ஆராய்ந்து அறியலாம், ஞானேந்திரியம் எது, கர்மேந்திரியம் எது, தன்மாத்திரைகள் எது, பஞ்சபூதங்கள் எது, சூட்சும ஸ்தூல எது, இப்படி நிறைய பிரிச்சு பார்ப்பாங்க. இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆயுட்காலம் பத்தவே பத்தாது. அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் ரொம்ப 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 சிற்றறிவு. இந்த அறிவை கொண்டு இந்த பிரம்மாண்டத்தை படைத்த பகவானை பற்றி அளந்து ஆய்விட முடியாது. பகவானே நம்மளுக்கு கருணை கொடுத்தா மட்டும்தான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். சோ அவன் அருளாலதான் அவன் தாள் வணங்கணும். பகவானே நம்மளுக்கு பிராப்தம் கொடுத்தாதான் பக்தி வரும். சோ பக்திங்கிறது நானா உருவாக்கிக்கிறது கிடையாது. அப்ப பகவானின் தாழ் பணிய வேண்டும். இப்ப பகவானோட உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடாதவங்களுக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம் நேரத்தை வீணாக்குவது. தங்கள் வாழ்நாள்ல ஆயுர் அரதி வைபும்சாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் நம்ம பாகத்துல பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுக்கு வீணாயிட்டே இருக்கும். ஆராய்ச்சி பண்றது, நம்ம ஆராய்ச்சி பண்ணினா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏன்னா பகவானுடைய படைப்பு எல்லையற்றது. எவ்வளவு உயிர்வாளிகள் இருக்கு, எவ்வளவு தாவரங்கள் இருக்கு, எவ்வளவு கொடிகள் இருக்கு, எவ்வளவு பறவைகள் இருக்கு, எவ்வளவு பூக்கள் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க டாக்டரேட் பண்ணினாலே உங்களுக்கு முடியாது. ஒரு பேரளவு டாக்டரேட்னு சொல்லி ஒரு பட்டத்தை வாங்கிக்கலாம். ஆனா அதுல இன்னும் டீப்பா போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்படி இந்த உலகத்துல கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. யாராலும் அதை புரிந்து கொள்ள ஒரே ஒரு நபரால அத்தனையும் படிக்கவே முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அப்ப பகவானே அவருடைய சக்திகள் அவருக்கே அளவிட முடியலைன்னா அற்ப ஜீவராசி நாம் எப்படி போட்டி போட முடியும்? அப்ப இந்த ஞானிகள் அதுக்கு அவங்க ஆராய்ச்சியில இருக்காங்க. அப்போ கற்பனை பண்றாங்க. கடைசியில இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதுதான் அப்படி அப்படின்னு நானே பகவான் ஆயிடுறேன் இப்படின்னு கற்பனை எல்லாம் வளர்த்திக்கிறாங்க. ஆனா நம்மளோட வேலை என்ன? நம்ம ஜீவேன சுரூபகய கிருஷ்ணர நித்திய தாச, பகவானுக்கு சேவகனாக செயல்படுவது. அப்ப சமய மார்க்கத்தை பாதுகாப்பதற்குரிய தொண்டு பகவானின் கால்களிலிருந்து உற்பத்தி ஆகுது. இது உன்னத சேவை. அப்ப எந்த குலத்தில் பிறந்தாலும் அது பாதகம் கிடையாது. ஒரு பிராமணன் போய் கோயில்ல தான் அவன் வேதங்கள் ஓத முடியும். அப்போ ஒரு சூத்திரன் பிராமணன் கூட போட்டி போட்டுட்டு இந்த காலத்துல அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு.
எல்லா குலத்தவரும் வேதம் ஓதலாம் அப்படின்றாங்க. எப்படி முடியும்? ஏன்னா ஒரு நாயை குளிப்பாட்டி அதுக்கு ராஜா ட்ரெஸ் போட்டாலும் அது என்ன பண்ணும்? உழைக்கத்தான் செய்யும். அதை கரண்ட் கம்பத்தை பார்த்த உடனே காலத்துக்கும். ஸோ அதனுடைய குணம் அப்படி. அப்ப குணத்திற்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட முடியும். ஸோ ஒரு அறிவாளி வேற, ஒரு முட்டாள் வேற. அந்த பாகுபாடு, அந்த உணர்வின் அடிப்படையில தான் பகவான் சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகச்சக, குணத்தின் அடிப்படையில் தான் அந்த வர்ணங்களை பிரித்தாரோ தவிர அவர் வந்து பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைய தலைமுறை அதுலதான் நிறைய குழம்பிக்கிறாங்க. நாங்க வந்து பிராமண குடும்பம் சொல்லிக்கிறவங்க போய் ஒரு சாராய கடையில உக்காந்தாலோ இல்ல மது சூது மாமிசத்தில் ஈடுபட்டாலோ அவங்க வந்து பிராமணர் கிடையாது. பெயரளவு பிராமணன். அவன் பிராமண பந்து, பிராமணனுக்கு ஒரு நண்பனாக இருப்பானே தவிர, ஒரு உறவினனாக இருப்பானோ தவிர அவன் பிராமணன் கிடையாது. அதே போல ஒரு சூத்திரனாக இருந்தாலும் அவன் நல்ல ஒரு பக்தி தொண்டில் ஈடுபட்டு தனது குணத்தை, தனது உணர்வுகளை மாற்றிக்கொண்டு மேன்மைப்படுத்துவானாகில் அவன் பிராமணனாக உருவாக்கப்படுவான். அவனுக்கு பிராமண தீட்சை வழங்கப்படும். அப்ப பந்தப்பட்ட ஆத்மாவோட நிலை என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகில சேவகனாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுது. யாருக்கு? மாயைக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு சேவை செஞ்சே ஆகணும். ஒரு ஆத்மாவனோட இயல்பு என்ன? செயலற்று இருப்பது கிடையாது. செயல்பட்டுட்டே இருக்கணும். யாராவது செயல் இல்லாம நான் உங்களை ஒரு ரூம்குள்ள போட்டு உட்கார வைக்கிறேன், 5 ஸ்டார் ஃபுட்டு வாங்கி கொடுக்குறேன், எல்லா சௌரியம் அந்த ரூம்குள்ள இருக்கு, நீங்க வெளியிலயே வர வேண்டாம், ஒரு 10 வருஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, நாம யாராவது இருப்போமா? ஏசி வேணுமா, டிவி வேணுமா, உங்களுக்கு என்ன பிலிம் வேணுமோ என்ன வேணா போட்டு தரோம், என்ஜாய் பண்ணுங்க, ஆனா நீங்க ஒரே ரூம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை யாரா சொன்னாங்கன்னா செயலற்று இருக்கவே முடியாது நம்மளால. அப்போ ஒரு பிராமணனாக இருந்து சேவை மனப்பான்மை விருது செய்து கொள்ளாமல் இருப்பதை விட, அப்போ ஒரு பிராமணனாக இருந்து சேவை மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்ளாமல், அப்போ ஒரு பிராமணன் என்ன பண்ணணும்? படன பாடன யஜன யாஜன தான பரிக்கிரக அப்படின்னு சொல்லி அவன் வந்து வேதங்கள் படிக்கணும், படித்தவற்றை சொல்லி கொடுக்கணும், அவன் தானம் பண்ணணும், தானம் எவ்வாறு செய்வது என்பதை சொல்லி கொடுக்கணும். இது மாதிரி அவன் வந்து பிக்ஷை எடுத்துதான் வாழணும். பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு சொல்லி யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது, மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். இதெல்லாம் ஒரு பிராமணனோட தகுதி. இப்ப பகவத்கீதையில இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உண்மையான பூர்ணத்துவம் சேவை மனப்பான்மை தான். அப்ப ஜீவராசியின் உண்மையான சேவை மனப்பான்மை தான் ஜீவராசியின் உண்மையான பூர்ணத்துவம். ஸ்ரீமத் பாகவதமும் இதை உறுதி செய்யுது. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா ஆகியோரால் பகவானுக்கு தொண்டு செய்வதால் மட்டுமே தங்களுடைய வர்ணாசிரம கடமைகளை பூர்ணமாக செய்து கொள்ள முடியும். அப்ப பிராமணர் ஒருவர் வேத ஞானத்தில் பக்குவம் பெற்றவராக இருப்பதால் இவ்வுண்மையை அறிந்திருக்க வேண்டியவர். மற்ற பிரிவினர் பிராமண வைசியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். பிராமண வைஷ்ணவர் ஒருவர் தகுதியால் ஒரு பிராமணராகவும் செயலால் ஒரு வைஷ்ணவராகவும் இருக்கிறார். அப்ப பிராமண அப்படின்னா என்ன? அது வந்து ஞானத்தை விருத்தி செய்து கொள்வது, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். வைஷ்யன் அப்படின்னா அது எப்ப செயல்பாட்டுக்கு வருகின்றதோ அப்ப அவன் வைஷ்ணவன் ஆகின்றான். சோ இது வந்து ஞான அப்படிங்கிறது எப்ப விஞ்ஞானமாக மாறுகிறதோ, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இப்ப டாக்டருக்கு படிக்கிறோம், படிச்சா மட்டும் டாக்டர் ஆயிரமோ கிடையாது. அப்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ 1 இயர் அவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தர்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர், முழுமையா ஒரு டாக்டர் ஆகிறோம் பரிபூர்ணமா. அது போல ஞானம் அப்படிங்கிறது பிராமணத்துவம் அப்படிங்கிறது பகவானை பற்றி, பிரம்மத்தை பற்றி அறிந்திருப்பது. அப்ப வைஷ்ணவர்கள் அப்படின்னா அவங்க வந்து தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது. எதையெல்லாம் கற்றாங்களோ, வேத முறைப்படி எதை எல்லாம் கற்றார்களோ அதை கடைபிடிப்பது வைஷ்ணவன். இப்ப மக்கள் சமுதாயத்தில் சமூக அமைப்பு முறையை இது பூர்ணத்துவம் உடையதாக செய்யும். ஒழுங்கற்ற ஒரு சமூகத்தால் சமூக அங்கத்தினரையோ அல்லது பகவானையோ திருப்திப்படுத்த முடியாது. ஒழுங்கற்ற சமுதாயம் எப்படி? வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, எல்லாமே செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிராமணன் வந்து பிராமண குடும்பத்துல பிறந்தோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க போய் எங்க வேணா ஒர்க் பண்றாங்க. ஏன்னா காசுக்காக.
ஏன்னா இந்த இந்த கலியுகத்துல யாருமே வர்ணாசிரமங்களை கடைபிடிக்காதனால அந்த வர்ணாசிரமங்கள் சிதைந்து போயிருச்சு. ஆனாலும் அது இன்டைரக்டா செயல்படுது. ஏன்னா அவங்க அவங்களோட குணங்கள் வெளிப்பாடுதான் அவங்க தொழில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எனக்கு இதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லை, நான் போய் நிலம் வாங்கி அதுல உழுது தொழில் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அப்படித்தான் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப அராஜகம் பண்றாங்க, என்னை வந்து வேண்டாத இல்லீகல் வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க, அதனால நான் அதை ரிசைன் பண்ணிட்டு நான் கேரளா பார்டர் பக்கம் போய் ஒரு 50 ஏக்கரா வாங்கி சொட்டு நீர் பாசனம் போட்டு அங்க எனக்கு பிடிச்ச தொழில் என்ன விவசாயம் அதை செய்யறேன் அப்படின்னு இப்ப நல்லா இருக்காரு அவரு. சோ அவங்க அவங்களுடைய குணத்திற்கு தகுந்த அந்த உத்தியோகம்தான் அவங்கள திருப்தி அடைய வைக்கும். அப்போ ஒரு சத்திரியனோ வைஷ்ணோ சூத்திரனோ பிராமணனோ இருப்பினும் தமது கடமையில் பக்குவம் அடைவதை பற்றி கவலைப்படாமல் பகவானின் தொண்டை மேற்கொள்வானாயின், சமூக கடமையில் பக்குவம் அடைவதை பற்றி கவலைப்படாமல், அப்போ சமூகத்துல எனக்கு புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், இதுக்கெல்லாம் இல்லாம தனது கடமையில சரிவரச் செய்து அந்த தொண்டை பகவானுக்காக இந்த தொண்டை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி செய்யறப்போ அவன் வந்து பரமபுருஷரிடம் இந்த சேவை மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்வதன் மூலமா அவன் ஒரு பக்குவம் உடைய மனிதன் ஆகின்றான். இப்படித்தான் பக்குவத்தை அடைய முடியும். அப்போ ஒரு பிராமணன் வந்து நடிக்க வேண்டியதில்லை. ஒரு வியாபாரியாகவோ இல்ல சூத்திரனாகவோ, ஒரு வைஷ்யன் போய் நான் வந்து சான்ஸ்கிரிட்ல வேத மந்திரங்கள் ஓதுறேன், எனக்கு கோயில்ல வந்து உள்ள இடம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுது. ஏன் அவன் மட்டும்தான் கோயிலுக்குள்ள இருக்கணுமா, கருவறைக்குள்ள இருக்கணுமா, நானும் கருவறைக்குள்ள போய் மந்திரம் ஓதலாம், எனக்கும் அந்த தகுதி இருக்கு அப்படின்னு எல்லாம் போலியா அவங்க கற்பனையில போராடுறாங்க. அப்படி கிடையாது, இது உணர்வின் அடிப்படையில இருக்கின்றது. அப்போ ஒரு சத்திரியனை போய் ஒரு கோயில்ல போட்டோம் அப்படின்னா அங்க சண்டை நடந்தது அப்படின்னா அவர் வந்து சத்திரியன் உடனே என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஒண்ணு எடுத்து தாக்குவார், மண்டையை பொழப்பாரு. சோ அங்க ஒரே கலையபுரம் தான் நடைபெறும். கோயிலுங்கிறது மிகவும் அமைதியான இடம். அந்த இடத்துல ஒரு சத்திரியனை உள்ள வச்சோம் அப்படின்னா அதுதான் நடக்கும். சோ அவருக்கு டீல் பண்ண தெரியாது. அது மாதிரி ஒரு சூத்திரனை கொண்டு போய் ஒரு பெரிய ஆபீசரை உட்கார வச்சா அவனை என்ன பண்ணுவான், எப்படியெல்லாம் இதை ஏமாற்றலாம், மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் வரி பணத்தை சுரண்டலாம் அப்படின்னு ஒரு சூத்திரன் நினைப்பான். சோ யார் எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துலதான் உட்கார வைக்கணும். அடுத்தது பதம் 34. ஏதே வர்ணா ஸ்வதர்மேன யஜந்தி ஸ்வகுரும் ஹரிம் ஸ்ரத்தையாத்மா விசுத்தி அர்த்தம் யஜ்ஜாதா சக விருத்திபிஹி. ஒரே நிமிஷங்க, அது ஒன்னு சொல்ல நினைச்சேன். இப்போ 4 வர்ணத்தினரும் யாராக இருந்தாலும் பகவானுக்கான சேவையில் ஈடுபட்டு பூர்ணத்துவத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஆந்திரால ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவர் என்ன பண்ணுவாராமா, ஒரு செருப்ப அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா எப்பவுமே கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருப்பாரு. எல்லாருமே பகவானுக்கு ஏதாவது ஒண்ணு கொண்டு போயிட்டே இருக்காங்களே, நான் ஏதாவது பகவானுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தார். ஒரு நாள் சரி பகவானுக்காக ஒரு செருப்பை தைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருக்கிற உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வச்சு, ஏன்னா பகவானுக்கு எப்பவுமே உயர்ந்த பொருளை தான் ஆஃபர் பண்ணணும். நாம இருக்கிற வீட்டுல இருக்கிற பழைய கட்டல், பழைய சேரு இதெல்லாம் எடுத்து நிறைய பேரு கோயிலுக்கு தானமா கொடுப்பாங்க. இது ரொம்ப தவறு. பகவான் வந்து மிக உயர்ந்தவர், நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர் தான். அவர் உள்ள பரமாத்மாவா இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நாம பகவானுக்கு என்ன கொடுக்குறோங்கிறது, அப்போ மிக உயர்ந்த பொருளைத்தான் நாம தானமா கொடுக்கணும். அப்ப அவர் வந்து அந்த செருப்பு தொழிலாளி தங்கிட்ட இருக்கிற நல்ல அவர்கிட்ட இன்னும் மேக்சிமம் இருக்கிற பொருளை வச்சு ஒரு செருப்பை தைச்சு பகவானுக்கு கொடுக்கலான்ட்டு போனாரு. அப்போ இவர் கையில செருப்பை தூக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முகத்தை சுழிச்சாங்க. அப்ப உள்ள இருக்கிற அந்த புரோகிதர் வந்தாரு. வந்துட்டு, நீ என்ன இந்த செருப்பை தூக்கிட்டு நிக்கிற, உன்னை யார் உள்ள விட போறா, நீ அப்படியே வெளியில போயிரு, செருப்பையெல்லாம் தூக்கிட்டு இங்க வராது, அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட மேனிக்கு திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அப்ப இவருக்கும் மனசு நொந்துருச்சு, பகவானே எனக்கு பிராப்தம் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் போய் செருப்பு தேய்ச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தாரு.
கண்கள்ல கண்ணீர் வழியுது. பகவானோட திருநாமத்தை சொல்லிட்டு அவர்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அவருக்கு அவரோட பாஷையில. உம் நான்லாம் உங்ககிட்ட வர முடியுமா? பெரிய பெரிய ஆளுக்கு தான் வர முடியும். என்கிட்ட கார் இருக்கா, என்கிட்ட அது இருக்கா, இது இருக்கான்னு ரொம்ப செல்லமா ஒரு தன் மகன்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அவரு நொந்துட்டு அப்படியே படுத்துடுறாரு. அவருக்கு வீடு எல்லாம் கிடையாது. அது அந்த மரத்தடி தான். அடுத்த நாள் அடுத்த நாளும் பாக்குறாரு. நிறைய பேர் போறாங்க, நல்ல விசேஷம். சரி, இன்னைக்காவது நாம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பூட்டின உடனே அந்த கதவுல கொண்டு போய் சொருகி வச்சிடுறாரு. பகவானே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்போட வச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ இந்த தடவை அவன் வந்து கோயில் திறக்க வர்றாரு. செருப்பு இருக்கு. இது கண்டிப்பா எவனோட வேலையாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி வந்து மறுபடியும் நல்லா திட்டுன்னு திட்டிட்டு அந்த செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த நைட்டு கனவுல, அந்த பூஜாரியோட கனவுல பகவான் வர்றார். வந்துகிட்டு, நீ எப்படி என்னோட பக்தன் கொடுத்த செருப்பை நீ வீசி எறியலாம்? உனக்கு என்ன தைரியம் இருக்கு? நீ யார் அதை வீசி எறியருக்கு? அவன் எனக்கு அன்போட கொடுத்தான். அதனால நீ அந்த செருப்பை வந்து நீ எனக்கு கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உத்தரவு போடுறாரு. அவரு அப்படியே சிலிர்த்து போகுது உடம்பெல்லாம். எழுந்திருச்சு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. போய் அவன் காலில் விழுந்து, நீதான் உண்மையான பக்தன். நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நான்லாம் பூஜை புனஸ்காரம் சடங்கு எல்லாம் பண்றேன், நான் தான் பெரிய பக்தன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பகவான் பாரு, உன்னோட பொருளை ஏத்துக்கிட்டு உனக்காக என்கிட்ட காட்சி கொடுத்து உன்னோட பொருளை கொண்டு வந்து வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி ரொம்ப அப்படியே ஒரு மெய்சிலிர்க்க சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவன் வந்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி கண்கள்ல அப்படியே தார தாரையா கண்ணீர் வடியுது. ஆஹா பகவானே, நான் என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சிருக்கியே. நான் ஒரு அற்ப ஜீவராசி. தினம் கூலிக்கு நான் இந்த செருப்பை தைச்சிட்டு இருக்கேன். என்னோட பொருளை ஏத்துக்கிறேன்ட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த நாள் இந்த பூஜாரி வந்து அந்த கோயிலையே படுத்து, அப்பெல்லாம் வந்து பகவான்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கோயிலையே படுத்து கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது, நான் எப்படி உனக்கு உன்னோட காலோட சைஸ் என்ன, நான் எப்படி அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட நான் கேட்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கோலம் போடு, நான் என்னோட காலை வந்து அதுல தடம் பதிக்கிறேன், நீ அந்த பாதத்தோட அளவை எடுத்து செருப்பு தைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்ப அடுத்த நாள் கோலம் போட்டு விடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் பட்டா பகவானோட பாதம் பதிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த ஒரு செருப்பை தைச்சு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கொடுப்பாரு. அது இன்னைக்கும் ஆந்திரால போனீங்கன்னா நம்ம ஒரு கோயில்ல பார்க்கலாம். அந்த அளவு பகவான் வந்து யாராக இருந்தாலும், எந்த வர்ணத்தினரா இருந்தாலும் பகவான் வந்து அந்த பக்தியை மட்டும் ஏத்துக்கிறார். அப்போ வர்ணங்கிறது முக்கியம் கிடையாது. நான் பிராமணனா இருந்தாதான் பகவானிடம் போக முடியும். நிறைய பேர் அந்த அந்த காலங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, வேற வர்ணத்தினருக்கு சான்ஸே இல்ல, மந்திரம் ஓத தெரியாது. நான் அப்படித்தான் திக்கற்ற நிலையில எங்க போனா பகவானை பார்க்கலாம், எந்த மந்திரத்தை சொல்லலாம், யார பிடிக்கலாம், ஒரு காட்டுல கண்ணை கட்டி விட்ட மாதிரி இந்த கலியுகத்துல எவ்வளவோ கஷ்டங்களுக்கு அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதரோட கருணையினால இன்னைக்கு நாம பகவானை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். பகவான் கண்டுபிடிக்கலைனாலும் பகவானை எப்படி போய் அடைவது என்கின்ற வழியை ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு காட்டி கொடுத்திருக்காரு. இப்ப நீங்களா தேடி ஒரு காட்டுக்குள்ள வழி கண்டுபிடிக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். நெவர், முடியவே முடியாது. அப்போ பகவானோட ஒரு பிரதிநிதியான தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம அவர் மூலமா நம்மளுக்கு ஜெயபதாக சுவாமி குரு மகராஜ் கிடைச்சிருக்காரு. அவர் மூலமா இப்ப நம்ம பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம கோடான கோடி நன்றி சொல்லி நம்ம இந்த பாதையில தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்தது பதம் 35 சாரி 34 படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது படிச்சிட்டீங்களா மாதாஜி ஸ்லோகம்? படிச்சுட்டேன் மாதாஜி. ஓகே மாதாஜி, நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. இவ்வெல்லா சமூக பிரிவுகளும் அவற்றின் வர்ணாசிரம கடமைகளுடனும் உயிர்வாழ் சூழ்நிலைகளுடனும் பரம புருஷரிலிருந்து பிறக்கின்றன. இவ்வாறாக பந்தப்படாத வாழ்வையும் தன்னுணர்வையும் பெறுவதற்கு ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பரம புருஷரை ஒருவன் வழிபட வேண்டும். பொருளுரை. பரம புருஷருடைய பிரம்மாண்ட ரூபத்தின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து அவர்கள் பிறப்பதால் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அப்பரம உடலின் நித்திய தொண்டர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஆவர். நம் சொந்த உடலில் உள்ள வாய், கரங்கள், தொடைகள் மற்றும் கால்கள்
முதலான ஒவ்வொரு அங்கமும் முழு உடலுக்கு தொண்டு செய்வதற்கென உள்ளன. அதுதான் அவற்றின் உண்மையான நிலை. இழிவடைந்த நிலையிலுள்ள மனிதர்கள் இந்த உண்மை நிலையைப் பற்றி அறிந்திருக்கவில்லை. ஆனால் மனித வாழ்வை பெற்றுள்ள அவர்கள் வர்ணாசிரம முறையின் மூலமாக இதை அறிந்திருக்க வேண்டியவர்கள் ஆவர். மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல் பிராமணர் ஒருவர் மனித சமூகத்தின் எல்லா பிரிவினருக்கும் ஆன்மீக குருவாவார். இவ்வாறாக பகவானின் உன்னத அன்பு தொண்டில் சங்கமிக்கும் பிராமண பண்பாடுதான் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குரிய அடிப்படை கொள்கையாகும். ஆத்மா தனது பந்தப்பட்ட நிலையில் பிரபஞ்சத்திற்கு தான் எஜமானன் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்துடன் செயல்படுகிறான். எல்லோரையும் விட தான் உயர்ந்தவன் என்ற இந்த தப்பு எண்ணம்தான் ஒரு ஜீவராசியின் மிக மோசமான மாயைக்குட்பட்ட நிலையாகும். பரமபுருஷர் மாயையால் பந்தப்படுத்தப்பட முடியாதவர் என்பதை முட்டாளான பந்தப்பட்ட ஆத்மா நினைத்து பார்ப்பது இல்லை. பரமபுருஷரை மாயைக்கு உட்பட வேண்டும் என்றால் அவரது உயர்வு எங்கே? இது உண்மையானால் மாயையல்லவா உயர்ந்ததாக இருக்கும். எனவே ஜீவராசிகள் பந்தப்பட்டு இருப்பதால் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்க முடியாது. பந்தப்பட்ட ஆத்மாவின் உண்மையான நிலை இப்பதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இயற்கையின் முக்குணங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் தூய்மையற்ற நிலையில் உள்ளனர். எனவே தகுதியால் ஒரு பிராமணராகவும் வைஷ்ணவராகவும் உள்ள ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் தங்களை அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட முறையின் கீழ் தகுதியுள்ள ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பகவானை வழிபடுவதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தூய்மை அடைவதற்குரிய ஒரே வழியாகும். வேறெந்த வழிமுறையும் தகுதியுடையதாக சிபாரிசு செய்யப்படவில்லை. தூய்மை அடைவதற்குரிய மற்ற வழிமுறைகள் வாழ்வின் இந்நிலையை அடைய ஒருவருக்கு உதவக்கூடும். ஆனால் உண்மையான பூர்ணத்துவத்தை அடையும் முன்பாக இக்கடைசி நிலைக்கு ஒருவன் வந்துதான் ஆக வேண்டும். பகவத்கீதை 7.19 இவ்வுண்மையை பின்வருமாறு உறுதி செய்கிறது. பகுவனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவா சர்வம் இதிஷா மகாத்மா சுதுர்லபக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இங்க நாம ஸ்ரீ பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோகரூடா அப்படின்ற படிப்படியாக மேலே போகின்ற நிலை. யோக நிலைகள், பல யோக நிலைகளை நாம பார்க்கலாம். கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், அப்புறம் அதையெல்லாம் தாண்டி தியான யோகம், அதெல்லாம் முடிச்சு பக்தி யோகம் அப்படின்ற படியை டச் பண்ணா மட்டும்தான் பரமபதம் அடைய முடியும். பக்தி யோகத்தை அடைய முடியவில்லை என்றால் பகவானோட லோகத்தை அடையவே முடியாது. அப்போ பக்தி யோகத்தை நேரடியாக அணுகும் வழிமுறையை நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற மூத்த பக்தர்கள் நம்மளுக்கு மிக எளிமையான முறையில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதை விட்டுட்டு நான் இப்படித்தான் தூய்மை அடைவேன். இப்ப தூய்மை அடையறதுக்கு பகவானுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும். இப்ப ஜபா செக்ஷன் நாம ஆரம்பிச்சிருக்கோம். காலையில நிறைய பேர் ஜபத்துக்கு வர்றாங்க, வராதவங்களும் இருக்காங்க. அவங்களாம் ரெகுலரா நீங்க வந்துட்டீங்கன்னா இதன் மூலமா பயன்பெறலாம். அப்போ அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது, இப்ப நம்ம உடம்பெல்லாம் கிளீன் பண்றதுன்னா சோப்பு போடலாம், இல்ல அழகழகா ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதெல்லாம் என்னதான் போட்டாலும் இந்த உடல் ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் போக போகுது. ஏன்னா ஒவ்வொரு செல்லா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த செல் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அந்த கீழே போயிட்டே இருக்கும், டவுன் ஆயிட்டே இருக்கும். செல்கள் இறந்துட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு மூப்பு ஏற்படுது, நரைமுடி வருது, காது கேட்கறது கம்மியாகுது, கண் பார்வை குறையுது, மூட்டு வலி வருது, நரம்பு தளர்ச்சி வருது. அப்படியே உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளும் சோர்வடையுது. சோ கடைசியில இந்த உடம்புக்கு மரணம் அப்படிங்கிற நிலை வருது. ஆனா அந்த உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு நாம இருக்கிற வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறோம். இதனால நம்ம மறுபடியும் இளமையா வச்சுக்கலாம்னு சொல்லி. ஆனா முடியாது. இயற்கை அதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. யமதூதன் எப்ப அழைக்கிறாரோ அப்ப கண்டிப்பா எல்லாரும் போயே ஆகணும். யாராலையும் மறுக்க முடியாது. இருங்க, ஒரு நிமிஷம் இருந்துட்டு வரேன்னாலும் முடியாது. அப்போ இந்த உடல் எப்பவும் அழியக்கூடியது. அந்த ஆத்மா அழிவில்லாதது. அப்போ அந்த ஆத்மாவுக்கான சுத்தப்படுத்தும் ஆத்மாவை அந்த உணர்வை, அந்த ஆத்மாவை மூடி இருக்கிறது என்ன? இந்த உடல். அந்த உடல் 9 வாயில் கொண்ட குடிலை. அப்ப அதுல உணர்வு எப்படி இருக்குன்னா, நான் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு ஜட நிலையவே நாம நினைச்சிட்டு இருக்கோம். நாம ஜடம் கிடையாது, ஆன்மீக ஆத்மா உள்ளவர்கள். நான் ஆன்மீகமயமானவன். இந்த ஆத்மா உண்மையானது, உடல் நிலையற்றது. உடல் உண்மையானதுதான், ஆனா நிலையற்றது.
எப்படி இந்த ஜட உலகம் உண்மையானதுதான், ஆனா நிலையற்றது. பிரம்ம சத்திய ஜெகன் நித்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த ஆரூட பதம் ஆரூட பதம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலை, உயர்ந்த நிலையை அடையிறது ஆரூட பதம். அப்ப யோகாரூடா நிலையை தாண்டி இந்த ஆரூட பத நிலையை அடையணும். அதை அடையிறது அப்படிங்கிறது பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா ஷூ துர்லப. பல பல ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் ஷூ துர்லப, ரொம்ப அரிதாக ஒருவன் வாசுதேவன் தான் சர்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப இது ரொம்ப ரேர். நம்மளுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அப்ப நம்மளோட தொழிலோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கணும்? சவை பும்சாம் பரோ தர்மோ. தர்மம் இருக்கு. தர்மம்னா என்ன? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அன்னதானம் பண்றது, ஸ்கூலுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறது, ஜடக்கல்விக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்மீக கல்விக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டாங்க. ஜடக்கல்விக்கு உதவி பண்றது, நிழல் குடை கட்டுறது, இது மாதிரி சமூக பொது காரியங்களில் ஈடுபடுறதுதான் தர்மம்னு நினைக்கிறாங்க. அது சாதாரண தர்மம். பரோ தர்மம் மிக உயர்ந்த தர்மம். பரோ அப்படின்னா மிக உயர்ந்த தர்மம். சவை பும்சாம் பரோ தர்மோ. சவை பும்சாம் பரோ தர்மோ சவை பும்சாம் பரோ தர்மோ யகைதுகிய பிரத்திகதயாத்மா. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே. பக்தி செய்யறதுதான். யதோ பக்தி அதோக்ஷஜே அகைதுகி அப்பிரத்திகதா. ஏயாத்மா சுப்ரசீததி. அந்த ஆத்மாவுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது. அகைதுகி அப்படின்னா தொடர்ந்து இடைவிடாமல் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யற அந்த பக்தி தான். அதுதான் உன்னதமான பக்தி தொண்டு. அதுதான் ஆத்ம இன்பத்தை தரக்கூடியது. அது எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. அந்யா அபிலாஷித சூன்யம். அது போல தர்மஸ்வனிஸ்தித பும்சாம் விஸ்வக்சேனோ கதாசூய நோத்பாதையேத்யதிர்திம் ஸ்ரமயேவஹி கேவலம். அப்படி ஒருவர் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும், என்ன வேணா தொழில் செய்யலாம். நான் பெரிய ஒரு மில் அதிபராகவும் இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியா இருக்கலாம். ஆனா அவங்களோட உள்நோக்கம் என்னவா இருக்கணும்? பகவானை அடைய தூண்ட வேண்டும். அந்த பகவானை பற்றிய செய்திகளில் கவர்ச்சி உண்டாக்க வேண்டும். இல்லைன்னா அது பயனற்ற உழைப்பு. அப்ப கழுத மாதிரிதான். கழுதை எப்படி வண்ணானு குலைக்குது, அது போல ஆயிரும் அவங்க தொழிலோட கடமை. சோ இதுதான் நம்மளுக்கு பாகவத தர்மம் சொல்ற பரோ தர்மம். அடுத்தது ஸ்லோகம் 35. ஏதத் சத்தர் பகவதோ தெய்வ கர்மாத்ம ரூபிணஹ கஸ்ரத்தயா துபகார்த்தும் யோகமாயா பலோதயம். ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மத்தாச்சி? படிங்க மத்தாச்சி. மொழிபெயர்ப்பு. விதுரரே, பரம புருஷரின் அந்தரங்க சக்தியினால் தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ரூபத்தின் உன்னதமான காலத்தையும் செயலையும் மற்றும் ஆற்றலையும் யாரால் அளவிட முடியும்? பொருளுரை. பரம புருஷரின் அந்தரங்க சக்தியால் யோக மாயையால் தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ரூபத்தை பற்றிய மன கற்பனைகளில் தவளையை போன்ற தத்துவவாதிகள் ஈடுபடக்கூடும். ஆனால் உண்மையில் இத்தகையதொரு பிரம்மாண்டமான தோற்றத்தை யாராலும் அளவிட முடியாது. பகவத்கீதையில் 11.16 பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பக்தரான அர்ஜுனன் கூறுகிறார், அநேக பாகுதர பக்தர் அநேகரம் பஷ்யாமி துவாம் சர்வதோனந்த ரூபம் நாந்தம் நாமத்தியம் நாபுனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. எம் பெருமானே, பிரம்மாண்டமான விஸ்வரூபமே, அகில லோக நாயகரே, எண்ணற்ற கரங்களையும் உடல்களையும் வாய்களையும் மற்றும் கண்களையும் எல்லா திசைகளிலும் நான் காண்கிறேன். அவை அளவிட முடியாதவையாக உள்ளன. இத்தோற்றத்தின் முடிவையோ அல்லது நடுப்பகுதியோ அல்லது துவக்கத்தையோ என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பகவத்கீதை குறிப்பாக அர்ஜுனிடம் பேசப்பட்டது. அவரது வேண்டுகோளின்படி பகவான் விஸ்வரூபத்தை காட்டினார். இந்த விஸ்வரூபத்தை காண அவருக்கு திவ்யமான கண்கள் அளிக்கப்பட்டிருந்தன.
பகவானின் எண்ணற்ற கரங்களையும் வாய்களையும் அவரால் காண முடிந்த போதிலும் பகவானை அவரால் முழுமையாக காண முடியவில்லை. அர்ஜுனனாலேயே பகவானுடைய ஆற்றலின் நீளத்தையும் அகலத்தையும் அளவிட முடியவில்லை என்றால் வேறு யாரால் தான் அதை செய்ய முடியும்? இவ்விஷயத்தில் மற்றவர்களின் கணக்கு தவளை தத்துவவாதியைப் போல் தப்பு கணக்காகத்தான் இருக்கும். தவளை தத்துவவாதி 3 சதுர அடி அகலமுடைய ஒரு கிணற்றின் அனுபவத்தை கொண்டு பசிபிக் சமுத்திரத்தின் நீளத்தையும் அகலத்தையும் கணக்கிட முயன்றது. இவ்வாறாக பசிபிக் சமுத்திரத்தைப் போல் பெரிதாக தன் உடலை உப்பச் செய்தது. ஆனால் இந்த முறையினால் இறுதியில் அது வயிறு வெடித்து இழந்தது. பரமபுருஷருடைய புறச்சக்தியின் மாயைக்கு உட்பட்டுள்ள மனக்கற்பனையாளர்கள் பகவானின் நீளத்தையும் அகலத்தையும் கணக்கிடுவதில் ஈடுபடுகின்றனர். இவர்களுக்கு இக்கதை பொருந்தும். முந்தைய பதத்தில் சிபார்சு செய்யப்பட்டிருப்பது போல் அடக்கமுள்ள ஒரு பகவத் பக்தனாகி தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவிடமிருந்து பகவானை பற்றி கேட்க முயன்று பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்வதுதான் மிகச்சிறந்த வழியாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ பரமபுருஷரின் அந்தரங்க சக்தியினால் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மாண்ட ரூபத்தின் உன்னதமான காலத்தையும் செயலையும் ஆற்றலையும் யாரால கணக்கிட முடியும் அப்படின்னு இங்க ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு பொருளுரையில நிறைய தவளை, ஒரு கிணற்று தவளை வந்து நம்பவே நம்பாது. பசிபிக் சமுத்திரத்துல இருந்து வந்த தவளையோட அந்த வர்ணனையை கேட்கவே கேட்காது. உடலை உப்பி உப்பி அது வெடிச்சு போயிடும். அது போல இந்த சக்தி பரிமாணவாத் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தத்துவங்கள் எப்படி பகவானுடைய சக்தி எங்கும் ஆக்கிரமித்திருக்கின்றது, சர்வகதா எங்கும் வந்து அவர் பரமாத்மாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அந்த முட்டாள்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பகவான் வந்து அந்த விராட் ரூபத்துல அர்ஜுனனுக்கு அநேக பகூத்திர வக்திர நேத்திரம் பஷ்யாமி துவாம் சர்வத்தோ அனந்த ரூபம். அனந்த ரூபம்னா எல்லையற்ற ரூபத்தை காமிக்கிறார். 8 திக்கல்ல 10 திக்கும். அப்படி பகவான் வந்து எங்கெங்க பார்த்தாலும் அவருடைய தலைகள், அவருடைய கைகள்ல வெவ்வேறு ஆயுதங்கள், மஞ்சள் நிற பட்டாடை, சூலம், கத்தி, வில், வேல், அம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாய்கள் கோரமா இருக்கு. பற்கள் எல்லாம் ஒவ்வொரு வாய்கள்லயும் ஒருத்தர் பிறக்குறாங்க, பிறந்து கொத்து கொத்தா வெளியில வர்றாங்க, சில வாய்கள்ல கொத்து கொத்தா உள்ள போறாங்க. பல்வேறு மிருகங்கள், அந்த மலைகள், அருவிகள், கடல், சமுத்திரங்கள், மலைகள், இப்படி அந்த பிரம்மாண்டமான காட்சிகள், பள்ளத்தாக்கு, ஏரி, குளம், குட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதுல பாக்குறாரு அர்ஜுனன். பார்த்து அப்படியே வியந்து போயிடுறார். கண்களால் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி அப்படியே விரிஞ்சு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு ரூபம், ஒருத்தரோட ரூபம் வந்து அதுக்கு வந்து சாதாரண கண்களால பார்க்கவே முடியாது. அதுக்காக திவ்ய கண்களை பகவானே கொடுக்கிறார். அப்ப அந்த திவ்ய கண்களை கொண்டுதான் ஒருத்தர் பார்க்க முடியும். நிறைய பேர் பகவான என் முன்னாடி வாங்க பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் சவால் விடுவாங்க முட்டாள்கள். பகவான் வர தயாரர், ஆனா உன்னால பார்க்க முடியுமான்னு சொல்லி பிரபுபாதர் அடிக்கடி கேட்பார். ஏன்னா ஒரு சூரியன் பகவானோட ஒரு சிறு அம்சம், கடுகு போன்ற ஒரு சிறு அம்சம் சூரியன். சூரிய கதிர்களையே உத்து உத்து உன்னால 5 நிமிஷம் பார்த்தா கண் இருட்டாயிரும். சிலருக்கு அந்த எந்த சூரிய கிரகண டைம்ல வேணும்னே பார்த்தவங்களுக்கெல்லாம் கண்ணு குருடா இருக்கு. அந்த மாதிரி பகவானை வந்து பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து தோன்றின உடனே அவருடைய ஒளி கற்றுகள் அப்படியே பயங்கரமா ஒளி வீசக்கூடிய அவருடைய தேஜஸ்ல இருந்து வர்ற அந்த ஒளி நம்மளை வந்து எரிச்சிடும். சோ அவருடைய இந்த சிறு அம்சங்களான இந்த கிரகங்களுக்குள்ள போறக்கே ராக்கெட்ல அவ்வளவு பூச்சு பூசிதான் அவங்க ராக்கெட் எல்லாம் அனுப்புறாங்க. ஏன்னா அதெல்லாம் எரிஞ்சு மேல போக 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 அந்த சூரிய கதிர்கள் இல்ல உராய்வு பட்டு, காற்றினோட உராய்வு பட்டு எரிஞ்சு போயிரும். அப்படி இருக்கிறப்ப நாமெல்லாம் என்ன ஒரு அது ரொம்ப ரொம்ப அற்பமானவர்கள். அப்ப பகவான்கிட்ட சவால் விடுற அளவுக்கெல்லாம் நாம கிடையவே கிடையாது. ஒரு எறும்பு யானையை பார்த்து சவால் விடுமா, எங்கனை தூக்கி காட்டு பார்க்கலான்னு? அது மாதிரி. அடுத்து ஸ்லோகம் 36. ததாபி கீர்த்தயாமி அங்க யதாமதி யதா ஸ்ருதம் கீர்த்திம் ஹரே ஸ்வாம் சத்கர்த்தும் கிரம் அன்யாபி சதீம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கட்டா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? வேற யாராவது படிக்காதவங்க இருக்காங்களான்னு இருக்கீங்க மாதாஜி? பாருங்க பாருங்க. வேற யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்காதவங்க. சுந்தரி மாதாஜி.
ஓகே, படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. என்னுடைய இயலாமைக்கிடையிலும் ஆன்மீக குருவிடமிருந்து எதையெல்லாம் என்னால் கேட்க முடிகிறதோ, எதையெல்லாம் என்னால் கிரகிக்க முடிகிறதோ, அந்த பகவானின் பெருமைகளை எல்லா தூய வார்த்தையினால் இப்பொழுது நான் விவரிக்கிறேன். இல்லையெனில் எனது பேசும் சக்தி தூய்மையற்றதாகவே இருக்கும். பொருளுரை. பந்தப்பட்ட ஆத்மா தூய்மை அடைவதற்கு மாதாஜி கொஞ்சம் ஸ்பீக்கர் கிட்ட வச்சு கொஞ்சம் தெளிவா படிங்க மாதாஜி. ஸ்பீக்கர் கிட்ட வச்சுக்கோங்க. கேட்க மாட்டேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பந்தப்பட்ட ஆத்மா தூய்மை அடைவதற்கு உனக்கு கேட்குதுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க மாதாஜி. படிங்க. பந்தப்பட்ட ஆத்மா தூய்மை அடைவதற்கு உணர்வின் தூய்மை தேவைப்படுகிறது. உணர்வின் இருப்பால் உன்னதமான ஆத்மாவின் இருப்பு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. சரி. இருப்பில் நிரூபிக்கப்படுகிறது. உணர்வு உடலை விட்டகன்றதும் ஜட உடல் செயலற்று போய் விடுகிறது. எனவே செயல்களின் மூலமாக உணர்வு அறியப்படுகிறது. செயலற்ற நிலையின் உணர்வால் தொடர்ந்து இருக்க முடியும் என்ற சாஸ்திர அறிவற்ற தத்துவவாதிகள் கூறுவது அவர்களுடைய அறிவு பற்றாக்குறையே காட்டுகிறது. சுய உணர்வின் செயல்களை நிறுத்தி தூய்மையற்றவனாக ஒருவன் மாறிவிடக் கூடாது. சுய உணர்வின் செயல்கள் நிறுத்தப்படுமானால் உணர்வுள்ள ஜீவசக்தியானது நிச்சயமாக வெவ்வேறு முறையில் ஈடுபடும். எனில் உணர்வை ஈடுபடுத்தினால் அல்லது அதனால் நிலைத்திருக்க முடியாது. உணர்வினால் நொடிப்பொழுதும் மௌனமாக இருக்க முடியாது. உடல் செயற்படாத பொழுது கனவுகளின் குருவில் உணர்வு செயல்படுகிறது. உணர்வற்ற நிலை செயற்கையானதாகும். புற உதவியுடன் உணர்வின்மையை சிறிது நேரம் நீடிக்க செய்ய முடியும். ஆனால் மருந்தின் மயக்கம் தீர்ந்ததும் அல்லது ஒருவர் எழுந்ததும் உணர்வு மீண்டும் உற்சாகத்துடன் செயல்படுகிறது. பகவானின் எல்லையற்ற பெருமைகளை பூரணமாக விவரிக்கும் திறமை மைத்ரேயருக்கு இல்லை என்றாலும் தூய்மையற்ற உணர்வின் செயல்களை தவிப்பதற்கு பகவானின் பெருமைகளை அவர் விவரிக்க முயல்வதாக கூறுகிறார். பகவானின் பெருமையானது ஆராய்ச்சியால் கிடைக்கும் பலன் அல்ல, மாறாக ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கமாக கேட்பதனால் வரும் பயனாகும். ஆன்மீக குருவிடமிருந்து கேட்ட அனைத்தையும் திருப்பி கூறுவதும் சாத்தியமல்ல. ஆனால் நேர்மையான முயற்சியுடன் தன்னால் இயன்றவரை ஒருவர் விவரிக்க முயற்சிக்கலாம். பகவானின் பெருமைகளை முழுமையாக விவரிக்கப்படுகின்றனவா அல்லவா என்று முக்கியமல்ல. ஒருவர் உடலாலும் வார்த்தையாலும் மற்றும் மனதாலும் செயற்படும் செயல்களை பகவானின் உன்னத பெருமைகளை பரப்புவதில் ஈடுபடுத்த முயல வேண்டும். இல்லையெனில் அத்தகைய செயல்கள் தூய்மையற்றையாகவே இருக்கும். மனதையும் பேச்சையும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தும் முறையினால் மட்டுமே பந்தப்பட்ட ஆத்மாவின் இருப்பை தூய்மைப்படுத்த முடியும். வைஷ்ணவ பிரிவை சேர்ந்த சிறிதாண்டி சன்னியாசி 3 தடிகளை ஏற்கின்றார். மனோ வாக்கு காயத்தால் பகவத் தொண்டில் ஈடுபடும் விரதத்தை அது பிரதிநிக்கிறது. ஆனால் ஏகதாண்டி சன்னியாசியோ பரமனுடன் ஒன்றாகிவிடும் விரதத்தை ஏற்கிறார். பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் அவருக்கும் அவரது பெருமைகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. வைஷ்ணவ சன்னியாசியால் பாடப்படும் பகவானை பற்றிய பெருமைகளை பகவானை போலவே உண்மையானவையாகவும் பகவானை போற்றி புகழும் பக்தர் ஒருவர் நிச்சயமாக பகவானின் உன்னத தொண்டராக இருக்கும். அதே சமயம் பகவானின் பெருமைகளை பாடும் பொழுது கருத்தில் பகவானுடன் அவர் ஒன்றுபட்டு விடுகிறார். ஒரே சமயத்தில் ஒன்றாகும் வேறாகும் உள்ள பக்தரின் நிலை அவரை நிச்சயமாக தூய்மையடைய செய்கிறது. இவ்வாறாக அவரது வாழ்வு பூரண வெற்றியுடையதாகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்ப பந்தப்பட்ட ஆத்மா தூய்மை அடைவதற்கு உணர்வின் தூய்மை ரொம்ப தேவைப்படுகின்ற ஒன்று. இப்ப உணர்வு தூய்மை அடைந்தால் மட்டுமே ஆத்மா தூய்மை அடையும். இப்ப உணர்வின் இருப்பால் உன்னதமான ஆத்மாவின் இருப்பு நிரூபிக்கப்படுகிறது. உணர்வு அப்படின்னா இப்ப ஆத்மா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கின்றது. இப்போ நம்ம ஒருத்தர் தொடறோம் அப்படின்னா நம்மளுக்கு உயிர் இருக்குது. அந்த உயிர் இருக்கங்காட்டிக்கு தான் அந்த தொடு உணர்வு இருக்கின்றது. அப்ப தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த உணர்வு ஒரு குளிருதா, இல்ல வெப்பம் இருக்கா, இல்ல ஒருத்தர் கிள்றாங்களா, இல்ல நம்மள அடிக்கிறாங்களா,
இந்த மாதிரி உணர்வு இருப்பதற்கு காரணம் ஆத்மாவின் இருப்பே. அப்ப எனவே செயல்களின் மூலமாக உணர்வு அறியப்படுகிறது. அந்த உணர்வு எப்படி அறியப்படுது? செயல்கள் மூலமா. அப்ப செயலற்ற நிலையில் உணர்வால் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க தத்துவவாதிகள். அதனாலதான் அவங்க யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார தாரண தியான அந்த முறைகளை எல்லாம் மேற்கொண்டு நாங்க எதுவுமே வேண்டாம், எல்லாம் நேத்தின்னு சொல்லி நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம். அதனால உணர்வற்ற நிலையில செயலற்ற நிலையில நாங்க உணர்வை தூய்மை பண்றோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும்? ஏன்னா மனம் முக்கியமானது. அந்த சூட்சும புலனான மனம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அலைக்கழிக்கும். என்னதான் நீ வெளியில எல்லாத்தையும் துறந்துட்டாலும் அந்த மனதை உன்னால் அடக்க முடியாது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுரேவ சூதுஷ்கரம் அப்படின்னு அர்ஜுனனே சொல்றாரு. பெரியா தூய பக்தனான அர்ஜுனனுக்கே மனசை கட்டுப்படுத்த முடியல. அப்போ மித்யாச்சார அப்படின்ற போலி யோகிகள் என்ன பண்றாங்கன்னா வெளிப்படையா எல்லாத்தையும் துறந்துடுறாங்க. ஆனா அங்க அந்த மனம் இருக்கு பாருங்க, அதை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. யம நியம ஆச்சன பிராணயாம இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் படிப்படியா செஞ்சு யோகிகள் ஒவ்வொரு ஸ்டேஜா வளர்ந்துட்டு எப்ப வேணா அந்த அடைச்சு வச்ச பைப்பு புட்டுக்கிற மாதிரி அவங்க மனசுல சஞ்சலம் வந்துடும். ஏன்னா இது இயற்கையாக வர வேண்டுமே ஒழிய செயற்கையாக அல்ல. இயற்கையா நான் காலைல நடக்கிறேன், அது ரொம்ப எளிமையானது. நான் செயற்கையா நடக்கிறேன்னு காலில் கையை வச்சு காலை மாதிரி யூஸ் பண்ணினேன், தலைகீழா நடக்கிறேன், எப்போ வாழ்நாள் ஃபுல்லா அப்படித்தான் நடப்பேன்னு நான் முயற்சித்தேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அது என்னைக்கும் நிலைக்காது. திடீர்னு நான் ஐயோ கால் தான் எனக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு நான் மாத்திடுவேன். சோ அந்த இயற்கையான முறை என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வது. அப்ப அந்த சேவை செய்வதன் மூலமாக உயர்ந்த ஒரு சுவை எனக்கு கிடைக்குது. இப்ப நாமெல்லாம் பாகவதம் கேட்டு முதல்லலாம் நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு இஷ்டம் இல்லை. என்னப்பா திரும்ப திரும்ப இதையவே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாகவதம் கேட்க ஆரம்பிச்சோம். ஆனா அந்த சுவை பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயாவினி வர்த்தந்தே நிராரிஷ்ய தேகின ரசவர்ஜம் ரசோ அப்பியசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அந்த உயர்ந்த சுவை ஒன்று கிடைக்க கிடைக்க தாழ்ந்த சுவை நம்ம விட்டு நீங்கி விடுகின்றது. நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரோட்டு கடையில கீழே சாக்கடை கடையில இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ உயர்ந்த சுவை அப்படிங்கிறது பகவானை பற்றிய நாமம், ரூபம், குணம், லீலைகள், அதுதான். அப்போ ஆராய்ச்சியால இதை பெற முடியாது. பகவானின் பெருமைகள் ஆராய்ச்சியால நாம அடைய முடியாது. ஆன்மீக குருவிடம் தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையான அடக்கத்துடன் பணிவுடனும் கேட்கும்போது அந்த ஆன்மீக குரு நம்மளுக்கு அதையெல்லாம் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய புரிதலுக்கு நம்ம எவ்வளவு தூரம் சரணடைகிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் கொடுப்பார். எப்படி ஒரு மேகமானது கடைசி சொட்டு நீர் மழை நீரை பொழிந்து நம்மை காக்கின்றதோ அது போல ஆன்மீக குரு தன்னிடம் இருக்கின்ற ஞானத்தை எல்லாம் வாரி வழங்குவார். ஆனா நான் எடுத்துட்டு போறது ஒரு அண்டா கொண்டு போறதுக்கு நான் ஒரு டம்ளர் கொண்டு போனா அதைத்தானே நிரப்ப முடியும். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு விசாலமான அறிவு நான் வளர்த்துக்கல. இப்ப பகவானின் பெருமைகள் முழுமையாக விவரிக்கப்படுகிறவா அல்லவா அப்படிங்கிறது முக்கியமல்ல. ஒருவர் உடலாலும் வார்த்தைகளாலும் அல்லது மனதாலும் செய்யப்படும் செயல்களை பகவானின் உன்னத பெருமைகளை பரப்புவதில் ஈடுபடுத்த வேண்டும். அப்ப நான் முழுசா சொல்லலாம் முடியாது. ஏன்னா அனந்த பகவானது பெருமைகள் எல்லையற்றவை. நான் ஆதிசேஷன் கிடையாது. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆனா அந்த ஆர்வம் உள்ள இருக்கணும். பகவானை பற்றி யாருக்காவது ஏதாவது சொல்லி கொடுக்கணும். ஐயோ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இப்படி சீரழிகிறாங்களே. உங்களுக்கு தோணி இருக்கும், பக்தர்களா மாறினவங்களுக்கு கண்டிப்பா தோணி இருக்கும், ஏன் இவங்க எல்லாம் இவ்வளவு பாடுபடுறாங்க, நாய்கள் மாதிரி ஓடுறாங்க, கழுதைகள் மாதிரி உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ரத்தத்தை குடிச்சுக்கிறாங்க, இதுல ஒரு என்ஜாய்மெண்டா? கடைசியில மடியும் போது எனக்கு வயசான அப்புறம் வர்ற அதே கதிதான் இவங்களுக்கு வரப்போகுது, ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? உடல் இருக்கிற வரைக்கும் அந்த மாயையில அவங்க தெம்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு என்னென்னவோ வாய்க்கு வந்ததை பேசுறாங்க, செய்யறாங்க. ஆனா அந்த உடல்ல தளர்ச்சி ஏற்படும் போது மனசு நொந்து என்னடா வாழ்க்கை,
என்னத்தை சம்பாரிச்ச அப்படின்னு நான் நினைக்கிறப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடும். நிறைய பேர் அது மாதிரி யூடியூப்ல எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாம் கடைசி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. என்கிட்ட வந்து ம், ஒரு பாடகி சொல்லியிருக்காங்க, விலையுயர்ந்த மதிப்பில் உள்ள கார்கள் என் வீட்டுல லைனா நிக்குது. லதா மங்கேஷ்கர் மாதாஜி அவங்க தானே? ஆமா மாதாஜி. எல்லா உடைகளும் என்னோட வீட்டுல எல்லா உடைகளும் இருக்கு. ஆனா எனக்கு இப்ப ஒரே ஒரு கவுன் தான் போட்டு விட்டுருக்காங்க. அதையும் அணிய முடியாது. எனக்கு வீல் சேர்ல தான் இப்ப போகணும். சோ இதுதான் கடைசியில நிலை. ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம அதெல்லாம் மறந்து எப்படி இந்த உலகை அனுபவிக்கலாம், ஆண்டு அனுபவிக்கலாம். எல்லாருமே முதலாளியா இருக்கத்தான் விரும்புறாங்க. யாரும் சேவகர்களா இருக்க விரும்புறது இல்ல. நான் சொல்லி நீ கேள், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. இதுதான் எல்லாருடைய பாலிசியா இருக்கு. ஆனா உண்மையில பகவானுக்கு சேவை செய்யணும்னா மனம், வாக்கு, காயம், வாச்சோ வேகம், மனசோ குரோதோ, மனோ வாக்கு காயம், மனதாலும் வாக்காலும் செயலாலும், காயம் அப்படின்னா செயல். இப்போ பகவத் தொண்டுல ஈடுபடுத்தும் விரதத்தை நாம ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இதுதான் வைஷ்ணவ பிரிவை சேர்ந்த சன்னியாசிகள் வந்து 3 தடிகளை ஏற்கிறாங்க. இப்ப நம்ம மகாராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா தடி வச்சிருப்பாரு. அதுல 3 கிளை இருக்கும். மேல வந்து 3 கிளை இருக்கும். அது எதை பிரதிபலிக்குது அப்படின்னா மனோ, வாக்கு, காயம். இத வந்து பக்தி சாஸ்திரிகள் கேட்டாங்க. இல்ல வேற யாரும் சந்தேகம் கேட்டாங்க. மனோ, வாக்கு, காயம். சரிங்களா? அப்ப ஏகத்தண்டி சன்னியாசிகள், அதாவது ஒரே ஒரு இதுதான் இருக்கும். ஏகம் அப்படின்னா 1. ஏகதண்டி சன்னியாசிகள் பரமனுடன் ஒன்றாகி விடுறத குறிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானும் பரமனும் ஒன்று, நானும் கடவுளாகி விடுவேன் அப்படிங்கறத குறிக்குது. ஆனா வைஷ்ணவ பிரிவு அப்படி கிடையாது. மனதாலும் வாக்காலும் செயலாலும் நான் உனக்கு தொண்டு செய்கிறேன். அப்ப வைஷ்ணவ சன்னியாசிகளால் பாடப்படும் பகவானின் பற்றிய பெருமைகள் பகவானைப் போலவே உண்மையானவை. பகவானை போற்றி புகழும் பக்தர் ஒருவர் நித்தியமாக பகவானின் உன்னத தொண்டராக இருக்கும். அதே சமயம் பகவானின் பெருமைகளை பாடும் பொழுது கருத்தில் பகவானுடன் அவர் ஒன்றுபட்டு விடுகிறார். ஏன்னா இங்க பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். பகவான் எப்படி பக்தர்களை திருப்திப்படுத்துறதுன்னு நினைப்பாரு, பகவான் எப்படி பகவானை திருப்திப்படுத்துறதுன்னு நினைப்பாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி போட்டி போட்டுக்குவாங்க. சோ அங்க சேவை யார் செய்யறா? நம்மளுக்கு இப்ப நாமெல்லாம் சேவை செய்யணும் சேவை செய்யணும் திருப்பி திருப்பி பேசுறோம். ஆனா நாம என்ன சேவை செய்யறோம்? ஒரு சட்டி நிறைய சாப்பாடு செஞ்சு ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதுல பிரசாதம் வைக்கிறேன்னு சொல்லி, கிருஷ்ணா இந்தா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து உள்ள டப்புன்னு உள்ள போட்டு நாம எடுத்து அள்ளி போட்டுருவோம். இதுதான் நம்மளோட சேவை. ஆனா அத்தனை பிளேட் நிறைய நம்மளுக்கு சட்டி நிறைய யாரு நம்மளுக்கு கொடுக்குறா? அந்த சேவை யார் செய்யறா? பகவான் தான் செய்யறாரு. உண்மையில நாம சேவகர்கள்னு நாம சொல்லிக்கிறோம். ஆனா பகவான் தான் நம்மளுக்கு உண்மையிலேயே அவ்வளவு சேவை செய்யறாரு. எவ்வளோ ஜென்மங்களா நம்மளுக்கு காற்று, நீர், மழை, இந்த உடல், நம்மளுக்கு வேண்டிய வீடு, வாசல் எல்லாத்தையும் தந்துகிட்டு அவர் வந்து உள்ள வெறும் சாட்சியாக உபதிரஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போர்த்தா, மகேஸ்வரா அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. சோ இந்த சேவை அப்படிங்கிறது பௌதிக தளத்திலிருந்து நாம் எண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமா இதை கருத்துல வச்சுக்கணும். அப்போ ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ள பக்தரின் நிலை அவரை நித்தியமாக தூய்மையடை செய்கிறது. அப்போ ஒரே சமயத்தில் ஒன்றாகும், குணத்தில் ஒன்று, ஆனா பகவானின் அளவில் வேறு. அப்போ இது அச்சிந்திய பேத அபேத தத்துவா. பகவானுடன் அவர் ஒன்றுபட்டு விடுகிறார் அப்படின்னா போய் பிரம்மஜோதியில ஒன்றுபடுறது அந்த அர்த்தம் கிடையாது. இந்த வார்த்தையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இத வந்து நிறைய பேர் குழம்பிக்குவாங்க. ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் பகவானுடன் அவர் ஒன்றுபட்டு விடுகிறார்னா அந்த கருத்துல கிடையாது. பகவான்கிட்ட போய் நானும் பகவான் ஆயிட்டேன், பகவானோட போட்டி போடுற எண்ணம் பக்தனுக்கு எப்பவுமே கிடையாது. தொண்டனாக இருக்கத்தான், அடியேனுக்கு அடியேனாக, தாசானு தாசனாக இருக்கத்தான் ஒரு பக்தன் விரும்புவானே தவிர அவன் என்னைக்குமே பகவானுடன் போட்டி போட்டு நானும் எஜமானன் ஆகணும்னு விரும்புறதே கிடையாது. அப்போ பகவான் பக்தனுக்கு அன்பு செலுத்துகிறார். உட்காருனா உட்காருவாரு, எந்திரினா எந்திரிப்பாரு. நாம இதை வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டோம்.
எப்படி பகவான் தொண்டனுக்கு வந்து அவர் சொல்றதெல்லாம் செய்வார். ஆம், எங்க நாம பார்த்தோம் ஆம், கணிக்கண்ணன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இல்லைங்களா? காஞ்சிபுரம் ஜி, காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல கணிக்கண்ணன் போகிறான் காமரு பூங்குச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடை சென்னா புலவனும் போகிறேன் நீயும் ஒன்றன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் பாய் சுருட்டிக்கோ அப்படின்னா பைனாகப்பாய் அதுவும் ஆதிசேஷனை அப்படியே ஆதிசேஷனை சுருட்டி கையில இக்கில வச்சுக்கிட்டு நடந்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் சரி என்னோட தொண்டனான கணிக்கண்ணன் அவன் வந்து திரும்பி வந்துட்டான், அதனால நீ திரும்பி வந்துடு. கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்குச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடை சென்னா புலவன் யானும் போக்கொழிந்தேன் நீயும் உன் பைனாகப்பாயை வந்து பைனாகப்பாயை விரித்து படுத்துக்கொள் அப்படின்னு திருமலைசி ஆழ்வார் சொல்றாரு. இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போ பகவானையே ஆட்டுவிக்கலாம் ஒரு பக்தன். எந்திரினா எந்திரிப்பார், உட்காருன்னா உட்காருவார். அட்டென்ஷன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதோட முடிச்சுக்கலாங்க.